வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம மத்தி மீன் எப்படி சுத்தம் செய்யலான்னு பார்க்கலாங்க. மீன் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கும் போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி பிளட்டெல்லாம் ஊறி இருக்கணும், அப்போ தான் தெரியும். இப்போது இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு தலையில் மேலே இதை பிச்சு எடுத்துடலாங்க. ஒரு சைடு பிக்கும் போதே இந்த சைடும் எல்லாமே வந்துடும். உள்ள எல்லாமே இப்படி கைவிட்டு எடுத்தீங்கன்னாலே போதும். வயிற்று பகுதி, நல்லா கழுவிக்கலாம். இப்படி பிச்சு எடுத்தால் போதும். நான் கண்ணெல்லாம் எடுக்கலைங்க, வேண்டாதவங்க கண் எடுத்துருவாங்க, ஏன்னா பொரிக்கும் போது அது தெரிக்குங்கிறதுனால. பாருங்க, நல்லா கழுவியாச்சு. இதே மாதிரி அடுத்த மீனும் எடுத்து கழுவிக்கலாம். இப்படி கையை வச்சு இப்படி பிச்சிங்கனாலே வந்துடும். பாருங்க, ஒரு சைடு எடுக்கும்போதே அந்த சைடும் வந்துடும். கடையில் வாங்கும்போது இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. இது நம்ம முழுசாக இப்படியே வாங்கி நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது தான் நல்லது. கடையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தலையெல்லாம் வெட்டி எடுத்துடுவாங்க, பின்னாடி வாலும் வெட்டி எடுத்துடுவாங்க. நம்ம வறுக்கும்போது தலையெல்லாம் பொரிச்சோம்னா நல்லாயிருக்கும். வாடும் அப்படி தான். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். பாருங்க, பிளட் இப்படி வரணும், அப்போதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், எல்லாமே இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கழுவிக்கலாம். இதை இப்போ பாருங்கள், மீன் மேலே இருக்க நம்ம செதிலெலாம் எடுக்கல இல்லையா? இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தீங்கன்னாலே வந்துடும். வால் வரைக்கும் கீழே வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. கடையில் எடுக்கும்போது இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சுத்தமாக அவங்க எடுத்தும் தரமாட்டாங்க. நம்ம வீட்டில் ஒன்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டிலே வாங்கி க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு.
நம்ம ஒரு கடையில் எடுத்தாங்கன்னா இந்த வால் இந்த தலை இதுலேருந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா போயிடுச்சு. தெரியுது இல்லையா? இதே மாதிரி எல்லா மீனும் க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா செதிலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இதை கழுவிக்கலாம். நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அழுக்கெல்லாம் நல்லா போகட்டும். உள்ளெல்லாம் நல்லா விரல் விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி கழுவணும். கொஞ்சம் இன்னும் அழுக்கு இருக்குது. நம்ம இன்னொரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இந்த தண்ணி நல்லா இருக்குது. உள்ளே எல்லாம் பாருங்கள், இப்படி நல்லா க்ளீனாக இருக்கணும். நல்லா இப்படி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து போடுங்க. பாருங்கள், உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கணுங்க. கழுவிட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா க்ளீன் பண்ணலனாலே குழம்பு வைக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். பாருங்கள், குழம்புக்கு வந்து நம்ம இப்படியேவும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த தலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை மட்டும் குழம்புல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பீஸை வந்து நம்ம வறுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு. அப்படி இல்லை, நீங்கள் வந்து முழுசாக போட்டு வறுக்கணுன்னா உப்பு காரெல்லாம் நல்லா பிடிக்கணுங்க. இதில் வந்து ஒரு கீரல் இப்படி போட்டுக்கோங்க. சும்மா ஒரு லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டு சைடுமே உப்பு காரெல்லாம் நல்லா பிடிக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. முழுசாக போடணுன்னா வறுக்க. குழம்புக்கு வந்து நம்ம தலையை எடுத்துகிட்டு இப்படி மட்டும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம வறுக்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுவியாச்சு. நீங்களும் கழுவ ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.